பொதுவாக ட்ரேடிங் பண்ணுறவங்க நீங்கள் ஓகேவா, எதை இழந்திருப்பீங்க? பொதுவாக காசு இழந்திருப்பீங்க. ஆனால் இங்கே நான் உசுராக நேசிச்சு என் காதலை இழந்துட்டேன். ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோ. என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஜனவரி மாதம் ஒரு கோவிலுக்கு ஒன்று போகிறேன். காப்பு கட்டுற கோவில் அது. காப்பு கட்டுறதுனா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ குடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர். அவர் அந்த கோயிலுக்கு சாமி முன்னாடி போய் சத்தியம் பண்ணி கவர் கட்டிட்டு அவர் குடிக்கக்கூடாது. இன்கேஸ் அவர் குடிச்சிட்டா ரத்தம் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முனிப்பொங்கலுக்கு நான் போயிருக்கேன். ஓகேவா, மதுரையில் அந்த கோயில் இருக்கு. என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஆளு ஒரு பொண்ணை சலார்னு ஒரு அறை விடுறான். அந்த அறை அந்த பொண்ணுக்கு விழுந்த மாதிரி இல்லை, எனக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னங்கிறத நான் கடைசியாக சொல்றேன். சரி, ஓகேங்க. என்னை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, நீட்டாக ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கன் காலேஜில் படித்து முடிச்சு நீட்டாக மதுரையிலேயே வேலை வாங்கி ஒரு பில்டர் கம்பெனியில், ஓகேவா, நல்ல வேலையில் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னோட காலேஜ் டைமில் நான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. எனக்கு அப்போ தான் சேலரி 18,000 ரூபா 2022. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. என்னோட லவரும் 2 வருஷம் பிஜி பண்ணுறாங்க, நல்லா தான் போச்சு. என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, அப்போ தான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிய வருது. ட்ரேடிங்குள்ளே நான் போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போக ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சேன். ட்ரேடிங்ல நான் ஆரம்பிக்கல, இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சேன். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா தான் போச்சு. அப்புறம் தான் 2 ஐடியா கொடுத்தாங்க, ட்ரேடிங்லேயும் சம்பாதிக்க முடியும்னு தெரிய வந்துச்சு. ட்ரேடிங்குள்ளேயும் நான் போனேன், நல்லா தாங்க போச்சு. நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். ட்ரேடிங்குள்ளே போனோடனே தான் என் லைஃப்லேயே ஒரு மாற்றம் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பித்தேன். கம்மியான கேபிட்டலில் 20,000 வச்சு தான் உள்ளே போனேன். அப்புறம் வழக்கம் போல தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்னா என்னன்னு எனக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு ப்ரோ அப்படின்னா, வழக்கம் போல தான் லாஸ் நிறைய ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியல. மார்க்கெட் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் போக மார்க்கெட் கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்க ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட். அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா மார்க்கெட்டுக்கு நான் அடிக்ஷன் ஆகிட்டே வச்சிடலாம். ஓகேவா, காலைல 9:15 ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டுக்கு நான் நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன், டிராயிங் ஒரிஞ்சு. ஓகேவா, அந்த அளவுக்கு போயிடுச்சு. லாஸ் ஆனாலும் சரி, நான் மார்க்கெட்லேயே தான் இருந்தேன், மார்க்கெட்லேருந்து போல. ஒரு கட்டத்துக்கு மேலே என் சேலரியிலேருந்து எடுக்க முடியாது. என் சேலரியிலேருந்து எடுத்தால் என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சி ஆசையாக வாங்கின பைக் ஒன்று இருந்துச்சு. ஓகேவா, பெரிய பைக்லாம் இல்லை, எஃப்செட் பைக் தான் வச்சுருந்தேன் நான். அந்த பைக்கையே அடமானம் வச்சு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு போச்சு. ஓகே, ஓரளவுக்கு அடமானம் வச்சு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு போச்சு. எனக்கு அடமானம் வைக்கிறப்ப கேபிட்டல் கம்மியாக தான் கிடச்சிச்சு. ஓகே, வித்துடலாம், அடமானம் எதுக்கு வச்சுக்கிட்டு, வித்துருவோம் அப்படின்னு சொல்லி பைக்கையே விற்றுட்டேன். ஓகேவா, ஒரு 65 ரூபா பக்கம் விற்றேன். கேபிட்டல் வந்துச்சு, அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணேன். எல்லாம் என் நேரம், அதிகமே லாஸ் தான் பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. என் லவரும் பிஜி முடிக்க போகிறாங்க, அவங்கள்ட்ட இருந்தே நான் கடன் வாங்கினேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்கள்ட்ட இருந்தே எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லி, அவங்களோட செம் ஃபீஸ், ஓகேவா, செம் ஃபீஸ் கட்ட சொல்லி ஒரு 20,000 ரூபா வச்சுருந்தாங்க. அந்த 20,000 ரூபாயை நான் கேட்டு வாங்கி ட்ரேடிங்குள்ளே போட்டு அதையுமே லாஸ் பண்ணேன். திரும்பவும் அந்த காசை நான் அவங்களுக்கு புரட்டி தரத்துக்குள்ளே போதும் ஆச்சு. கேட்காதவன்ட்ட பேசாதவன்ட்டெலாம் பேசி ஒரு 2,000 ரூபா இருந்தால் கூடுறா, ரொம்ப கஷ்டம்டா, 1000 ரூபா இருந்தால் கூடுறா, ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு கேட்டு 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 அவளுக்கு அந்த 20,000 ஃபீஸை கொடுத்து நான் முடித்தேன். எவன் பற்றி வச்சான்னு தெரியல, எவனோ ஒருத்தன் போய் என் லவர்கிட்ட சொல்லியிருக்கான். எவனோவா எவ்வளோவான்னு தெரியல, போய் சொல்லியிருக்கான். யார் என்னன்னு நான் சொல்கிறேன். என்னாச்சு, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, உன் லவரை வந்து இந்த மாதிரி சூதாடுறான், ஆன்லைனில் சூதாடுறான், ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு கூட மாதிரி அவங்களுக்கு தெரியாது போல். உன் லவர் வந்து ஆன்லைனில் சூதாடுறான், அவனை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கன்னு சொல்லி. ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு சேலரி கம்மி தான், இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது, அப்பப்போ பசங்க கூட வெளியே போவேன். ஆனால் எனக்கு குடிக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது. அப்பப்போ வெளியே போவேன். அதிகமே வேற பற்ற வச்சுருக்காங்க. வெளியே போய் உன் லவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ பணத்தெல்லாம் இழக்க ஆரம்பிக்கிறான், குடிக்க ஆரம்பிக்கிறான், இவனை கல்யாணம் பண்ண நீ அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லி 3 வருஷம் எங்கள் லவ். அவள் என்ன சொன்னான்னு தெரில, வந்து ஒரே ஒரு 3 நிமிஷம் ஃபோன் கால் தான் பேசினாங்க. அதில் எங்கள் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஓடிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த என் லவரும் அதே டைமில் விட்டு போகிறான். பொதுவாக பொண்ணுங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, நமக்கு தான் டிலே பண்ணிட்டாங்க. 2023 தான், 2021 இந்த விஷயம்லாம் நடக்குது. 2023 தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரீசெண்டாக தான் பிறந்தான். ஓகேவா, போன நவம்பர் தான் எனக்கு பையன் பிறந்தான். என்னாச்சு அப்படின்னா, நல்லாவே போச்சு. என்னோட மேரேஜ் லைஃப் நல்லா போச்சு. அவங்களையும் நான் மறந்துட்டேன். ட்ரேடிங்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா, ட்ரேடிங்லேருந்து வெளியே வந்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா பக்கவா நான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1 லட்சமும், ஸ்டாக்கில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஒரு 1.5-2.5 லட்சம் பக்கமும் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, நல்லா தானே ப்ரோ போயிருக்கு உங்கள் ஸ்டோரி. லவர் மட்டும் தானே ப்ரோ விட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன். அதாவது நான் ஒரு காப்பு கட்டுற கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஜனவரி இந்த 2026. ஒரு ஆளு ஒரு பொண்ணுக்கு யாரோ சொல்லிருன்னு விழுந்தோம், அந்த இடம் எனக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அரைஞ்சது யாரும் இல்லை, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். எக்ஸ் ஹஸ்பண்ட்னா நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ண பொண்ணோட கரண்ட் ஹஸ்பண்ட். ஓகேவா, லவ் பண்ணுறப்ப நான் தானே ஹஸ்பண்ட், இப்போ இருக்க கரண்ட் ஹஸ்பண்ட். விட்டா ஒரே அரை. எனக்கு அப்போ சிரிப்புலாம் வரல. சிரிப்பு வரலன்னா நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ண பொண்ணு இல்லையா, எப்படி சிரிக்க முடியும்? சிரிக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பார்த்தா அது அவன் புருஷன். ஓகேவா, புருஷன் அவனை தான் அறிஞ்சிருக்கான். ஏன் அப்படிங்கிற ரீசனை நான் அவன் கூட இருந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நல்லா வசதி அப்படி சொல்லி தான் கட்டி கொடுத்துருக்காங்க, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான். ஓகேவா, இவன் ஒரு சரியான குடிகாரன், டீ டோட்டலர் அந்த மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஓகேவா, இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருந்திருக்கு. சரி, குழந்தை பிறந்தா சரியாயிரும், நீ ஒரு கன்சீவ் ஆனால் சரியாயிரும், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை முடிச்சிட்டாங்க. மீன்ஸ் அப்படியே காலம் தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் மேரேஜ் 5 வருஷம் ஆகுது. குடிச்சிக்கிட்டே இருப்பானா, குடிச்சிட்டு வந்து அப்பப்போ அடிப்பானா. அவன் என்ன பண்ணியிருக்காங்க, என்னோட எக்ஸ் லவர்னே சொல்லுவோம். எக்ஸ் லவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து அவருக்கே தெரியாம கையில கவர் கட்டிட்டோம் அப்படின்னா, சத்தியம் பண்ணி கவர் கட்டிட்டோம்னா குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் கோயிலுக்கு விட்டு வந்திருக்காங்க. எதுக்கு என் கையில கவர் கட்டுறீங்க, எதுக்கு நான் சத்தியம் பண்ணுன்னு கேட்டு இந்த மாதிரி குடிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்றாங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு விழுந்ததான் அந்த ஒரு அறை, பல அறை. அந்த அறை எனக்கே விழுந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு டேட்ல முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் நைட்டு தூங்குறேன். ஓகேவா, 2 மணிக்கெல்லாம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு டேட் நார்மலாக தான் போச்சு. நைட்டு தூங்குறேன், டக்குன்னு அந்த அறை எனக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சு. சே, இன்கேஸ் நான் அந்த ட்ரேட் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, அவகிட்ட 20,000 ரூபா வாங்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை அவள் என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஓகேவா, நான் பசங்க கூட மோஸ்ட்லி வெளியே போக மாட்டேன். பசங்க கூட வெளியே போய் குடித்தேன் அப்படின்னு சொன்னாங்களே, பசங்களுக்கு நான் பார்ட்டி கொடுத்தேன். எதுக்காக ப்ரோ அப்படின்னா, கொஞ்சம் ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட் அப்போ பண்ணேன். ஓகேவா, 2021 அப்போ தான் கொரோனா முடிஞ்சு ரெக்கவர் ஆகிட்டு இருந்த டைம், நானும் மார்க்கெட்டுக்குள்ளே பண்ண டைம் ஒரு ப்ராஃபிட் ஒன்று பண்ணப்பா. கிட்டத்தட்ட என்னோட கேபிட்டல் 20,000 ரூபா தான். ஜாக்பாட் ட்ரேடில் அந்த ஒரே ட்ரேடில் எனக்கு 34,000 ரூபாய் சில்லறை கிடச்சிச்சு. அந்த ட்ரேட் 34,000 ரூபானா ப்ராஃபிட். ஓகேவா, அந்த கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் 14,000 ரூபா பக்கம். அது ஓவராலாக 34,000 வச்சுக்கோங்களேன். 34,000 வித்ரா போட்டதுக்காக என்னோட கொலீக்ஸுக்கு தான் பார்ட்டி கொடுத்தேன், வேற யாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கல. ஸோ நான் குடிக்கல, அவங்களா குடிச்சாங்க. ஸோ என்னையும் சேர்த்து யார் மாட்டிட்டாங்கன்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸே யாரா மாட்டிவிட்டாங்களா இல்லை வேற யாரா மாட்டிவிட்டாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி சொல்லி இன்கேஸ் நான் ட்ரேடிங்குள்ளே வராமல் இருந்திருந்தேன்னா அந்த ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த பார்ட்டி நான் வச்சிருக்க மாட்டேன், அவகிட்டையும் 20,000 வாங்கியிருக்க மாட்டேன், ட்ரேடிங் நான் வந்திருக்க மாட்டேன். முழுக்க இது நடந்தது என்னமோ ட்ரேடிங்காலேயோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ட்ரேடிங்குள்ளே வராமல் இருந்திருந்தா அவள் என்னை விட்டு போகாமல் இருந்திருப்பாளா அப்படிங்கிறதும் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்க என்னோட மனைவி என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, அதில் எந்த வித குறையும் இல்லை. இருந்தாலும் நான் உயிருக்கு உயிரை நேசிச்ச பொண்ணு போயிட்டாலே அப்படிங்கிறதுல எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மதுரையிலேருந்து ஒரு அண்ணா இந்த வீடியோவை அனுப்பிச்சாங்க. அண்ணா ரொம்ப தேங்க்யூ. உங்களோட ஸ்டோரியும் நம்மளோட சேனலில் சொன்னால் தாராளமாக சொல்லுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஒன்னே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அந்த மதுரையிலேருந்து அந்த அண்ணா சொன்னப்ப அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவர் அழுகலை அப்படின்னாலும் அவர் ஒரு எவ்வளோ ஒரு கவலையாக சொன்னார் அப்படிங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஓகேவா, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்க, நம்பி தானே நேசிக்கிறீங்க. ஏன் அப்புறம் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக அந்த அண்ணன் நீங்கள் வந்து விட்டுட்டு போகணும். ஓகேவா, நீங்கள் அடிவாட நினச்சி அந்த அண்ணன் இன்னமும் கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவன் தானா இவன் தான் என்னோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணுங்க. லவ் பண்ணிட்டு அப்புறம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டம் தான். இப்போ யார் கஷ்டப்படுறது, அந்த அண்ணா நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் சொன்னாங்க. நீங்கள் தானே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அதான் சொல்கிறேன், பிடிச்சி போச்சா ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அவனையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏதோ நான் பிரேக்கப்பில் இருக்க மாதிரி ஆகி போயிடும். ஓகே, அந்த அண்ணா சொன்னதுன்னு சொன்னேன். ஓகே, உங்கள் ஸ்டோரி நம்ம வீடியோவில் சொன்னால் தாராளமாக இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, இல்லை கமெண்ட் செக்ஷன் சொல்றதாலும் சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.